Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6th ஓட first chapter patterns in mathematicsல exercise number 1.2 பண்ண போறோம். இப்போ நம்ம exercise number 1.2ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா patterns in numbers கொடுத்திருக்காங்க. இந்த whole numbers base பண்ணி நம்ம patterns create பண்ண போறோம். and அதே மாதிரி எத்தனை different patterns இருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். Among the most basic patterns that occur in mathematics are patterns of numbers, particularly patterns of whole numbers. The branch of mathematics that studies patterns in whole numbers is called number theory. இப்போ இந்த மாதிரி whole number வச்சு நம்ம patterns create பண்றோம் இல்லையா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா number theory அப்படின்னு சொல்லுவோம். So whole number என்ன, ஒரு number வந்து which starts from 0. இப்போ 1 2 3 வந்து 0 ல ஸ்டார்ட் பண்ணா it's called as whole number. Suppose 0 இல்லாம 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா it's called natural numbers. டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. 0 ல ஸ்டார்ட் ஆனா whole number, 0 இல்லாம 1 2 3 னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா it's called as natural number. இப்போ இந்த மாதிரி whole numbers பேஸ் பண்ணி நம்ம patterns create பண்றோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து number theory. Number sequences are the most basic and among the most fascinating types of patterns that mathematicians study. Table 1 shows some key number sequences that are studied in mathematics. Whole numbers யூஸ் பண்ணி சில number sequence இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம 1.2ல first sum பண்ண போறோம். Figure it out. Can you recognize a pattern in each of the sequences in table 1? இப்போ நம்ம first question என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த table 1ல கொடுத்திருக்க patternsலாம் நம்ம recognize பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா first என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 1 1 பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. எல்லாமே 1 1 அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து கவுண்டிங் நம்பர்ஸ் 1 2 3 4 5 கவுண்ட் பண்றோம், அது வந்து கவுண்டிங் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆட் நம்பர் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஆட் நம்பர்ஸ்னா என்ன, 1 3 5 7 9 அந்த மாதிரி வரதெல்லாமே ஆட் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஈவன் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஈவன் நம்பர்ஸ்னா என்ன, 2 2 கால்குலேட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாட் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி நம்பர் சீக்வென்ஸ் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா இங்க 1 இருக்கு, அதுக்கப்புறம் ரெண்டு டாட் ஆட் பண்றாங்க, 3 ஆயிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரோஸ் ஃபார்ம் பண்றாங்க. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்கொயர்ஸ்னா ஒரு நம்பர் வந்து 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்றது ஸ்கொயர்ஸ். For example, 2 into 2 4, 3 into 3 9, 4 into 4 16. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க, ஸ்கொயர்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கியூப். கியூப்னா என்ன பண்ணனும், இந்த நம்பர் வந்து 3 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணனும். அதாவது 2 into 2 into 2 8, 3 into 3 into 3 27. So இதெல்லாமே வந்து கியூப் நம்பர். Each number we have to multiply 3 times. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, விராஹாங்கா நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் வந்து previous number ரெண்டுமே ஆட் பண்ணா we get the third number. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா powers of 2 கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த நம்பர் வந்து 2 times we are adding. 1 plus 1 2, 2 plus 2 4, 4 plus 4 8, 8 plus 8 16. and next same பாத்தீங்கன்னா ஸ்கொயர் இருந்தா கண்டிப்பா கியூபும் இருக்கு இல்லையா, அப்போ powers of 3. இங்க பாத்தீங்கன்னா 3 times we are adding the number. So 1 plus 1 plus 1 3, 3 plus 3 plus 3 9, 9 plus 9 plus 9 27. இந்த மாதிரி 3 times வந்து நம்பர் ஆட் பண்ணா we get the second number. The second sum, rewrite each sequence of table 1 in your notebook along with the next 3 numbers in each sequence. After each sequence, write in your own words what is the rule for forming the numbers in the sequence. இப்போ நம்ம இந்த டேபிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, இது வந்து எந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கு அது நம்ம எழுதணும். பிளஸ் இந்த நம்பருக்கு நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் நம்ம எழுதணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ்க்கான ரூல்ஸ் பார்க்கலாம். ரூல் பாத்தீங்கன்னா 1 is added repeatedly. So எல்லாமே வந்து 1 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸும் நமக்கு 1 1ல தான் முடியும். ஓகேங்களா. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கவுண்டிங் நம்பர்ஸ். கவுண்டிங் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூசுவலா 1 2 3 இருக்கு இல்லையா, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. and after 7 நமக்கு நெக்ஸ்ட் டைம் என்ன வரும், 8 அப்புறம் 9 and then 10 11 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சோ இது ரூல் பாத்தீங்கன்னா each number in this sequence is increased by 1. சோ எல்லா நம்பர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா 1 1 ஆட் பண்ணிட்டே போனா we get the numbers. நார்மலா கவுண்டிங் தான். and third பாத்தீங்கன்னா even numbers. even numbers பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூல் வந்து starting from 2, each number added by 2 in this sequence. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா starting 2 இருக்கு, அதுக்கப்புறம் 2 plus 2 4, 4 plus 2 6, 6 plus 2 8 அந்த மாதிரி 2 2 ஆட் பண்ணிட்டே போறாங்க. இப்போ 14 க்கு நெக்ஸ்ட் நமக்கு என்ன நம்பர் வரும் பாத்தீங்கன்னா 14 க்கு அப்புறம் we get 16,
18, 20, 22, 2 tables of numbers எல்லாமே நம்ம இந்த even numbersல போட்டுக்கலாம். Simple. And the fourth பாத்தீங்கன்னா odd numbers. Odd numbers பாத்தீங்கன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதிலே பார்த்தா 2 2 ஆட் பண்ணிட்டே போகும். இப்போ இங்க 13ல முடிஞ்சிருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் 3 நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 13க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 2 ஆட் பண்ணா 15, 17, 19, 21, 23, 25 போயிட்டே இருக்கும். இதுக்கு ரூல் பாத்தீங்கன்னா starting with 1 each number added by 2 in this sequence. So 2 எடுத்துட்டு 2 2 ஆட் பண்ணா ஈவன் நம்பர் ஆயிடும், 1 எடுத்து 2 2 ஆட் பண்ணா ஆட் நம்பர் ஆயிடும். இப்போ நம்ம 5th பாத்தீங்கன்னா ஸ்கொயர்ஸ். இப்போ ஸ்கொயர் என்ன ரூல் கொடுத்திருக்காங்க, numbers in this sequence are square of natural numbers. நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குல 1 2 3 4 5, அப்போ அது டபுளா பண்ணா we get the square number. For example 1 into 1 பண்ணா we get 1, அதே மாதிரி 2 into 2 பண்ணா we get 4, and 3 into 3 பண்ணா we get 9. இங்க வந்து எதுல முடிஞ்சிருக்கு பாருங்க, ஸ்கொயர் 49ல முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 64, 81, 100, 121, 144 இந்த மாதிரி நம்ம ஆட் ஆன் பண்ணிட்டே போலாம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கியூப். கியூப் பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ ஸ்கொயர்ல வந்து 2 2வா பண்ணோம் இல்லையா, கியூப்ல நம்ம என்ன பண்றோம், 3 டைம்ஸ் அந்த நம்பரை வந்து மல்டிப்ளை பண்றோம். ரூல் பாத்தீங்கன்னா numbers in this sequence are multiplied 3 times. இப்போ 1 into 1 பண்ணா we get 1, 2 into 2 பண்ணா 8, same way 3 into 3 பண்ணா we get 27. இங்க cube பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் 216ல முடியுது. அதுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். I wrote more than 3 numbers. So 343, 512 அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டே போலாம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா triangular numbers. இப்போ triangular numbers உங்களுக்கு டாட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பாத்தீங்கன்னா first number start with dot, second number என்ன பண்றோம், அந்த டாட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். 3 இங்க 1, இங்க 3. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம ட்ரையாங்கிள் வந்து பிகர் ஆக்குறோம். அப்போ 1 2 3 1 2 1. இங்க பாத்தீங்கன்னா we have 6. We increase the triangle now. இங்க 3 dots இருக்கு இல்லையா, இப்போ 1 2 3 4, அதுக்கு அப்புறம் 1 2 3 1 2 1. இப்போ பாத்தீங்கன்னா 4 3 7 10 10. சோ இந்த மாதிரி டாட் பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்போ நம்பர் பேஸ் பண்ணி நமக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா rule வந்து each number in this sequence are obtained by consecutive addition of natural numbers 1 2 3 4 5 6. இப்போ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது கூட நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும், natural numbers 1 plus 2 3. 3 ஓட நம்ம நெக்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் ஆட் பண்றோம். அப்போ 3 plus 3 6 வருது. இப்போ 6 கூட நம்ம என்ன ஆட் பண்றோம்னா 4 ஆட் பண்றோம். இப்போ 4 ஆட் பண்ணா we get 10. இப்போ 10 ஓட நம்ம நெக்ஸ்ட் நம்பர் 5. அப்போ 10 plus 5 15. 15 plus என்ன பண்ணோம், 6 ஆட் பண்ணோம். அப்போ we get 21. அதாவது 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வர ஆன்சரோட நெக்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டே போனா we get the triangular number. And இப்போ நெக்ஸ்ட் 8 பாத்தீங்கன்னா விரஹாங்கா நம்பர்ஸ். இந்த ரூல் பாத்துக்கலாம். starting from 3 each number is the sum of the previous 2 numbers. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 1 கொடுத்திருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம கவுண்டிங் பார்த்தா 3ல இருந்து தான் எடுத்துக்கறோம். அப்ப 3 ஓட பிஃபோர் 2 நம்பர்ஸ் என்ன இருக்கு, 1 2 இருக்கு. அப்போ this 1 plus 2 we get 3. இப்போ 3 plus 2 நம்ம பண்ணா என்ன வரும், 5 வரும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா 3 plus 5 பண்ணா we get 8. அப்போ 5 plus 8 பண்ணா we get 13. 8 plus 13 பண்ணா we get 21. இந்த மாதிரி ஒரு நம்பரோட பிஃபோர் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணா we get this விரஹாங்கா நம்பர்ஸ். இப்போ 21st க்கு அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. சோ 21st க்கு அப்புறம் we have 34 55 89 144 233. இந்த மாதிரி நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டே போலாம். அதாவது இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா we get this number. இப்போ நெக்ஸ்ட் 9th பார்த்தா பவர் ஆஃப் 2. இது ரூல் பார்த்துக்கலாம். starting with 1 each number multiplied with 2 to get the next number. இங்க வந்து 1 கொடுத்திருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்றோம், 1 plus 1 ஆட் பண்ணா we get 2. இப்போ இந்த வந்த ஆன்சரை என்ன பண்றோம், அகைன் அதே 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்றோம். 2 plus 2 we get 4. ஏன்னா 4 plus 4 நமக்கு 8. instead of putting plus நம்ம என்ன பண்ணலாம், 2ல மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 8 into 2 we get 16. 60 into 2 we get 32. 32 into 2 we get 64. இப்போ இங்க வந்து 64 முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா we get 128 256 512. இப்போ பவர்ஸ் ஆஃப் 3 பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 2ல மல்டிப்ளை பண்ணோம். இங்க வந்து 3ல பண்றோம். அவ்வளவுதான். இப்போ 1 into 3 we get 3. இப்போ 3 into 3 9. 9 into 3 27. இந்த மாதிரி நம்ம 3ல மல்டிப்ளை பண்ணிட்டே போனா we get the answer. இப்போ 729 க்கு அப்புறம் we get 3 values. என்னன்னு பாத்துக்கலாம். 2187 6561 19863.
இப்போ இந்த ரூல் பாத்தீங்கன்னா starting with 1 each number multiplied with 3 to get the next number.